வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யும்போது அந்த 60 வயதிலுமே தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருப்பதை விட தினமும் நடைப்பயிற்சி செய்வது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தினமும் ஏதாவது உங்களுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 60 வயதுக்கு அப்புறம் ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்யும்போது உடல் நலமும் மேம்படும், மூளை ஆரோக்கியமும் மேம்பட்டு மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எந்தெந்த உடற்பயிற்சிகளை செய்யணும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் குறுநடை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது நலமாக இருக்க முடியும். குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் குறுநடை, அதாவது சின்னதாக வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதிக தூரமெல்லாம் நீங்கள் இல்லாமல் அருகில் 10 முதல் 15 நிமிடங்கள் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுங்க. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த எளிய உடற்பயிற்சியாக சின்னதாக ஒரு வாக்கிங் போகக்கூடிய இந்த உடற்பயிற்சி இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் வேகமாக நடக்கணும் அப்படின்றது கிடையாது, ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10லேருந்து 15 நிமிடம் நடக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க் வரைக்கும் நடக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு வரைக்கும் நடந்து போகலாம். ஸோ அதனால் அந்த மினி வாக், அதாவது குறுநடை அப்படின்ற அந்த விஷயத்தை வாக்கிங் அப்படின்றது மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சியில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அந்த குறுநடையை நீங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் நலமாக இருப்பீங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நாற்காலி பயிற்சிகள் முடிந்தால் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நடைப்பயிற்சி போல தான் இந்த நாற்காலி பயிற்சிகளுமே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமரணும், அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரணும். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்யலாம். இதனால் கீழ் உடல் தசைகள், குறிப்பாக அந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், உடலினுடைய சமநிலை எல்லாம் உங்களுக்கு மேம்படும். பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களுடைய கால்கள், உடல்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த நாற்காலி பயிற்சிகள் உதவிகரமாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் நாற்காலியை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்னா, குஷன் நாற்காலி வச்சுருக்கிறதுனாலும் ஓகே தான், அதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உடஞ்சிருக்கக்கூடிய, பழுதடைஞ்சிருக்கக்கூடிய நாற்காலிலாம் பயன்படுத்தாதீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுந்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில் அமர்ந்து எழுந்து மீண்டும் அமருங்க. வேகமாக உட்காந்து எழுந்திருக்கணும் அப்படின்றது கிடையாது, அதிக நேரம் உட்காந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்குவாட் பயிற்சி ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாதுங்க, மெதுவாக பண்ணணும். உட்காந்து எழுந்து திரும்ப உங்களுக்கு மறுபடியும் உட்காந்து எழுந்தணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இந்த நாற்காலி பயிற்சிகளை. நீச்சல் பயிற்சியை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது அந்த நலமாக அந்த வயதிலுமே இருக்க முடியும். நீச்சல் பயிற்சி அப்படின்றது உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் மேம்படுத்தும். இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷனில் நமக்கு நீக்கிவிடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே நீங்கள் நீச்சல் அடித்தாலே போதுமானதான். இந்த நீச்சல் பயிற்சி செஞ்சால் போதும். 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். அங்கே உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் நீச்சல் அடிக்கலாம், அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளோட போயிட்டு நீச்சல் அடிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளோட போயிட்டு நீங்கள் நீச்சல் அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் ஒரு பயிற்சியாளருடைய உதவியோடு அந்த நீச்சல் பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். நீச்சல் பயிற்சி மேற்கொண்டதுக்கப்புறம் அந்த இடைவேளைகளை உங்களுடைய நண்பர்களோட ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட நீங்கள் உரையாடும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த சமூகத்தோட நல்ல நெருங்கிய தொடர்போடு இருப்பீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. எலும்புகள் தொடர்பான வலிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த தசைகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக செயல்படும். உடல் உங்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்குங்க. அதனால் நீங்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம். சுவரில் புஷ்அப் நீங்கள் பண்ணலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுவரில் புஷ்அப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தரையில் தான் புஷ்அப் பண்ணக்கூடாது, தவிர சுவரில் புஷ்அப் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் இருக்காது. மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் நீங்கள் புஷ்அப் பண்ணலாம். இதுக்கு அதிக எனர்ஜி, அந்த அதிக ஆற்றல் அப்படின்றது தேவை கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் தரையில் புஷ்அப் பண்ணுறது அது உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் தரையில் புஷ்அப் பண்ணும்போது வெயிட் போட்டு புஷ்அப் பண்ணுறது, ரொம்ப நேரம் வேகமாக புஷ்அப் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே போல் நீங்கள் சுவரில் புஷ்அப் பண்ணும்போது கூட வேகமாக புஷ்அப் பண்ணணும், அதிக புஷ்அப் எடுக்கணும், ரொம்ப நேரம் புஷ்அப் பண்ணணும்லாம் கிடையாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் சுவரில் புஷ்அப் பண்ணாலே போதுமானது தான். அது உங்களுடைய அந்த தசைகள், எலும்புகளை ஆற்றலாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து உங்களுக்கு வலுவாக உங்களை பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு செய்யுங்க. அமர்ந்த நிலை பயிற்சி நீங்கள் செய்யலாம். இந்த அமர்ந்த நிலை பயிற்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது நாற்காலியில் அல்லது கட்டில் நீங்கள் அமர்ந்தபடி காலை நீங்கள் தூக்கணும். நீங்கள் படுத்துட்டு அப்படியே நீங்கள் காலை தூக்கலாம், இல்லை அமர்ந்தபடி காலை தூக்கலாம். இது கால் தசைகளை உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி. தடுமாறி கீழே விழுந்து விடக்கூடிய அபாயத்தை அமர்ந்த நிலை பயிற்சி
உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து குறைக்குங்க. ஸோ அதனால் இந்த அமர்ந்த நிலை பயிற்சி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு எந்த விதமான தீமையுமே ஏற்படுத்தாது. அது கூட வந்து ஒற்றைக்கால் சமநிலை இந்த பயிற்சியுமே நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க, இந்த ஒற்றைக்கால் சமநிலையை. இப்போ இந்த பயிற்சி வந்து சமநிலையை உங்களுக்கு வந்து பராமரிக்க ஹெல்ப் பண்ணணும். பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களுக்கு இருக்கிறதுக்கு கால் தசைகள் நரம்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும். சில நிமிடங்கள் வந்து நீங்கள் இதுக்கு ஒற்றை காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் நிற்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் 5லேருந்து ஒரு 10 நிமிடங்கள் அது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் முடிந்த அந்த நிமிட துளிகள் வந்து நீங்கள் அதை செய்யலாம். சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இது இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி ஒற்றைக்கால் சமநிலை பண்ணிங்கன்னா பேலன்ஸ்லாம் தடுமாறாது, எலும்புகள்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும், நீங்கள் நலமாக இருக்கலாம். சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா செஞ்சு பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு எளிமையான ஒரு உடற்பயிற்சியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் நிற்கக்கூடிய பழைய சைக்கிளை வந்து ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா ஒரு சிறிய துணையோடு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அப்படியே அவங்களுடைய கண் பார்வையில் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி ஓட்டிட்டு வரலாம். சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் வந்து நீங்கள் ஓட்டிட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் உடற்பயிற்சி உபகரணங்களில் ஒன்றான ஃபிக்ஸ்டு சைக்கிள், நிலையாக சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இப்போ சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றது வந்து உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும், கீழ் உடல் தசைகளுமே வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்குது. ஸோ சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி நீங்கள் கன்ஃபார்ம் வந்து செய்யலாம். எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. இந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. எலும்பு தொடர்பான பிரச்சனை இருக்காது. பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நலமாக இருக்கலாம். இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம், உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் மேம்படுத்தும். செய்யக்கூடாத ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்குது, அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அந்த உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளையும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ அந்த செய்யக்கூடாத உடற்பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் போடக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாதுங்க. இப்போ இந்த கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து தவிர்க்கணும். அப்போ இந்த டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. முழங்கால், தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேணாம். இப்போ நீங்கள் புல்லப் புஷ்அப் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, தவிர்த்தணும். புஷ்அப் வந்து பண்ணலாம் அப்படின்னா சுவரில் மட்டுமே நீங்கள் புஷ்அப் பண்ணிக்கலாம், மற்றபடி தரையில் புஷ்அப் பண்ணக்கூடாது. அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய அந்த செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் தவிர்க்கணும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ இந்த ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகளை கூட நீங்கள் தவிர்க்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக உட்காந்து எழுந்திருப்பீங்க. இந்த வேகமாக அதிக நேரம் பண்ணும்போது தான் நல்லது நடக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி கிடையாது. ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சி நீங்கள் வேகமாக செய்யணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சி நீங்கள் வேகமாக செய்கிறீங்கன்னா அது செய்ய வேணாம். அது உங்களுடைய உடல் நலத்துக்கு வந்து தீமையை தான் விளைவிக்கும். நீங்கள் மெதுவாக செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியாக ஸ்குவாட்டிங் எடுத்துக்கோங்க. உட்காந்து பொறுமையாக எழுந்துருங்க, மறுபடியும் மீண்டும் உட்காந்து பொறுமையாக எழுந்தாலும் போதுமானது. இந்த ட்ரெட்மில்ல ஓடக்கூடிய அந்த ட்ரெட்மில்ல நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 50-60 வயதை தாண்டும் போது ட்ரெட்மில்ல ஓடும்போது நமக்கு வந்து இம்பேலன்ஸ் வந்து ஏற்படலாம். இதனால் ட்ரெட்மில்ல நடக்கும்போது பேலன்ஸும் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால அதை நீங்கள் தவிர்க்கிறது நலம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து 50-60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து கூடுமான வரைக்கும் இந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும். அது வேகமாக ஓடுவது வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டுங்க. ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அந்த செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து செய்து கொள்ளுங்கள். செய்யக்கூடாத உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு விடுங்க. உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்காக தான் இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே. ஸோ அந்த 60 வயதிலுமே நலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.